ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, உடலை அசட்டை செய்வதோ புறக்கணிப்பதோ அல்லது தவறான அதர்மமான வழியில் பயன்படுத்துவதோ முறை ஆகாது. புனிதமான சுயநலமற்ற செயல்களுக்கே உடல் பயன்படுத்தப்பட வேண்டும். உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை செலுத்தி தெய்வீக காரியங்களை செய்து அதை புனிதப்படுத்த வேண்டும். உடல் ஜடமானது என்பதில் ஐயமில்லை. ஆனால் அதற்குள்ளேதான் தூய அறிவு உள்ளது என்னும் கோட்பாட்டை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சம்சாரம் என்னும் கடலை தாண்ட உதவும் தோணிக்கு சமமாக நமது உடலை ஒப்பிடலாம். இந்த உடல் அத்தனை எளிதில் உங்களால் அடையப்பட்டது அல்ல. பல பிறவிகளில் பல பல உடல்களை எடுத்து பல தகுதிகளை பெற்ற பின்பே உங்களுக்கு இந்த உடல் கிட்டியுள்ளது. அதை தவறாக பயன்படுத்தினால் பல பிறவிகளில் பெற்ற தகுதிகள் அனைத்தையும் நீங்கள் பாழடிக்கின்றீர்கள் என்பதே அதன் பொருள். இந்த உன்னதமான மானிட பிறவியை பெறுவதற்கு நீங்கள் மிக மிக புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எனவே சம்சார சாகரத்தை பாதுகாப்பாக கடக்கும் வகையில் இந்த புனிதமான படகை நீங்கள் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும். இந்த கடலில் உங்களுக்கு மிகவும் தொல்லை தரக்கூடிய பயங்கரமான முதலைகளும் மற்ற விலங்குகளும் உள்ளன. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் ஆகிய 6 அந்த பயங்கரமான முதலைகள். ஆழம் காண இயலா இந்த உலகக் கடலின் எல்லா மட்டத்திலும் அவை வாழ்கின்றன. இன்பம், துன்பம், கொள்ளல், தள்ளல் ஆகிய எதிர்நிலைகளின் கலவையே இந்த கடல். இந்த கடலில் இருக்கும் வரை எப்போது துன்பம் வரும், எப்போது இன்பம் வரும் என்பதை சொல்லவே முடியாது. இத்தனை முதலைகள் உங்களைச் சூழ்ந்து இருக்கையில் பயணத்தை பாதுகாப்பாக நிறைவு செய்வதற்குரிய மிகச்சிறந்த வழி அனைத்திலும் உள்ள அடிப்படையை காண்பதே ஆகும். தெய்வீக கோட்பாடானது பெருஞ்சுடர் வடிவில் ஒவ்வொரு உடலிலும் பொருளிலும் தனி ஒளியாக திகழ்கின்றது. அதை நீங்கள் உறுதியுடன் நம்ப வேண்டும். ஒவ்வொன்றிலும் இறைவன் உறைகின்றார் என்பதையும் வேற்றுமை அனைத்திலும் உள்ள ஒற்றுமையையும் நீங்கள் உணர ஆரம்பித்துவிட்டால் அதன் பின் மற்ற யாரையும் வெறுக்க இயலாது. அதனால்தான் கீதையின் ஆரம்பத்திலேயே யாரிடமும் பகைமை பாராட்ட வேண்டாம் என்னும் கருத்து வற்புறுத்தப்பட்டு இருக்கின்றது. இதயவாசியான இறைவனை உணரல் எனும் கோட்பாட்டுடன் ஒப்பிடும்போது பஜனை, ஜபம், சடங்குகள் நிறைந்த வழிபாட்டு முறைகள் முதலியவை மிகவும் சிறியவையே. இந்த பேருண்மையை நீங்கள் அறியாது இருக்கும்போது தான் பலவிதமான வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு முக்கியம் வாய்ந்தவையாக தோன்றுகின்றன. இருப்பினும் நீச்சல் அடிப்பது உங்களுக்கு அத்துப்படியாகும் வரை நீச்சலுக்கு உதவும் பொருள்களை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். நீச்சலை பழகிய பின் பிற உபகரணங்கள் தேவைப்படாது. எனவே கீதையின் உண்மையான பொருளை நீங்கள் புரிந்து கொள்ளும் வரை பலவிதமான சடங்குகளும் உங்களுக்கு தேவைதான். கீதையின் இனிமையான சாரம் உங்களுக்கு தெளிவாகிவிட்டால் இந்த சடங்குகள் அனைத்தும் மிகவும் சலிப்பூட்டுவனவாகவே தோன்றும். பக்தி யோகத்தில் இறைவன் மிக விரும்பும் பக்தனை பற்றியும்
அந்த பக்தனிடம் இருக்க வேண்டிய சிறப்பு இயல்புகள் பற்றியும் விளக்கப்பட்டு இருக்கின்றது. மனிதனின் 6 பகைவர்களை கட்டுப்படுத்தினால் இந்த சிறப்பு இயல்புகள் மலரும் என வலியுறுத்தப்பட்டு இருக்கின்றது. இது அத்தனை எளிதில் நடக்கக்கூடியதா? ஆம். பஞ்சபூதங்களையும் எல்லா பொருட்களையும் இயக்குபவர் இறைவனே என்னும் உண்மையை உணர்ந்த உடனேயே இந்த 6 எதிரிகளையும் உறுதியாக வென்றுவிட முடியும். இதை உணர்ந்து அனுபவிக்கும் வரை நீங்கள் எதிலும் உண்மையான மன நிறைவு அடைய முடியாது. முதலில் நாக்கில் உப்பை வைத்துவிட்டு அதன்பின் வேறு எந்த இனிப்பை வைத்தாலும் அது உப்பாகவே இருக்கும். வாயை நன்றாக சுத்தமாக்கிவிட்டு அதன்பின் சாப்பிட்டால் அது இனிக்கும். உப்புத்தன்மை நீங்கிவிட்டால் நீங்கள் பருகிய சாற்றின் முழுமையான கலப்பற்ற இனிமையை அனுபவிக்க முடியும். அதைப்போலவே காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் ஆகிய 6 தீய குணங்களை நீங்கள் ஒழித்தால்தான் கருணை, தியாகம், தர்மம், இரக்கம், தெய்வீக அன்பு ஆகியவற்றின் இனிமையை அனுபவிக்க முடியும். ஆரம்பத்தில் உண்மையான பக்தி என்பதன் உண்மையான பொருள் யாது என்பதை புரிந்து கொள்ள முயலுங்கள். பக்தி என்பது இறை அன்பு. பக்தி என்ற சொல்லில் உள்ள முதல் எழுத்தான ப பகவானை குறிக்கின்றது. எக்தி அன்பை குறிக்கின்றது. இந்த இரண்டும் ஒன்றாகும் போது உண்மையான அன்பு என்னும் பொருள் கிட்டும். பக்தியை வளர்த்து கொண்டவுடன் தியாகம் செய்யும் திறமையும் உங்களிடம் வளர்ந்துவிடும். பக்தி உங்களிடம் விரிவடைந்த பின் உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றும் உங்களை வந்து அடையும். அன்பே மானிட வாழ்வின் உயிர் மூச்சு ஆகும். அன்பு இல்லாமல் நீங்கள் வாழ இயலாது. நீங்கள் நேசிப்பது உண்மையில் உங்களுக்காகவே, உங்கள் ஆத்மாவிற்காகவே, மற்றவர்களுக்காக அல்ல. உடலே நான் என கருதும் இந்த நோய் உலகெங்கும் உள்ளதை நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற அனுபவங்களுள் பெரும்பாலானவை இன்பமாக இருப்பதை விட நோயாகவே இருக்கின்றன. பசியை எடுத்துக்கொள்வோம். அது ஒரு நோய். அந்த நோய்க்கு உரிய மருந்து உணவு. உணவு என்னும் மருந்தை கொடுத்தவுடன் நோய் மறைந்து விடுகின்றது. ஆனால் நீங்களோ உண்பதை ஓர் இன்ப அனுபவமாக நினைக்கின்றீர்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு மருந்தே ஆகும். பல வகையான சுவையான உணவுகளை நீங்கள் சமைக்கின்றீர்கள். அவற்றின் சுவையை அனுபவிப்பதாக கருதுகின்றீர்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. சில சமயம் மருந்துகள் டானிக் வடிவில் தரப்படுகின்றன. அது இனிப்பாக இருக்கும் வகையில் சிலவற்றை அதில் சேர்க்கின்றார்கள். அதே பாணியில் பசி என்னும் நோய்க்கு பல வகை உணவுகள் டானிக்காக அளிக்கப்படுகின்றன. ஆனால் உண்மையில் எந்த உணவுமே மருந்து தான். தாகமும் ஒரு நோய்தான். நீங்கள் சிறிது குளிர்ந்த நீர் பருகியவுடன் அந்த நோய் குணமாகி விடுகின்றது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் ஆகிய 6ம் அதை போன்ற பகைவர்கள்தான். மருந்துகளைப் போல் செயல்படும் சில நடைமுறைகளும் உள்ளன. பல வகையான இன்பங்களை அனுபவிப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் பல வகையான நோய்களில்தான் அழுந்திக் கொண்டு இருக்கின்றீர்கள்.
உடலில் உறைபவர் இறைவன் என்னும் உண்மையை உணரும் வரை பல வகையான துயரங்களுக்கும் நோய்களுக்கும் நீங்கள் ஆளாகத்தான் வேண்டி இருக்கும். அனைத்து வகையான ஆன்ம சாதனைகளும் உடலின் உதவியுடன் செய்யப்படுகின்றன. நீங்கள் கற்ற கல்வி அனைத்தும் உடல் மூலமே பெறப்படுகின்றது. பிரமிப்பு ஊட்டும் அதீதமான இறைவனின் சிறப்பு இயல்புகள் யாவும் உங்களுக்கு உடலின் உதவியுடன் தான் தெரிய வருகின்றது. உடலை அடிப்படையாக கொண்டுதான் அதன் உள்ளே உறையும் இறைவனைக் காண நீங்கள் முயல வேண்டும். இறைவன் ஏதோ வேறு ஓர் உலகில் இருப்பதாக நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். உண்மையில் அவர் உடலுக்கு உள்ளேதான் இருக்கின்றார். நீங்கள் உடல் மூலம் ஆற்றும் செயல்களைப் பொறுத்தே விளைவுகள் அமையும். உங்களது நிறைகளும் குறைகளும் நீங்கள் உடல் உதவியுடன் செய்யும் செயல்களைப் பொறுத்தே அமையும். உடலில் உள்ள அந்த இறைவனை கண்டுகொள்ள தொடர்ந்து முயல வேண்டும். இடைவிடாமல் தேட வேண்டும். தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். அது கண்டுபிடிக்கப்படும் என சொல்லப்பட்டு இருக்கின்றது. முழு ஆர்வத்துடன் உடலுக்குள் நீங்கள் தேடினால் உறுதியாக இறைவனை உங்களால் காண இயலும். ஏராளமான பொருட்கள் வைக்கப்பட்ட ஓர் அறைக்குள் நுழைந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் தேடும்போது எச்சரிக்கையுடன் தேடினால்தான் அது கிட்டும். தேடாமலே நீங்கள் ஒரு பொருளை அடைய விரும்பினால் அது ஒருபோதும் நடவாது. நீங்கள் கதவை தட்டினால்தான் வீட்டுக்காரர் கதவை திறப்பார். பெற்ற தாயாக இருந்தாலும் நீங்கள் கேட்டால்தான் உணவு பரிமாறுவாள். எனவே நீங்கள் கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தட்ட வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், தேட வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நெடுநேரம் கதவை தட்டியும் அது திறக்கவில்லையே என ஒருவேளை நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் நீங்கள் தட்டியது சரியான கதவைத்தானா என்பதை கண்டுபிடியுங்கள். நீங்கள் தட்டியது முக்திக்குரிய கதவையா அல்லது பற்றை வளர்க்கும் கதவையா? இறைவன் வசிக்கும் அறைக்கதவை தட்டினீர்களா? சாத்தான் வசிக்கும் அறைக்கதவை தட்டினீர்களா? யாரை அணுகினீர்கள்? யாரிடம் புகலிடம் கேட்டீர்கள்? மிக்க கருணையுடன் மானிட வடிவம் தாங்கி தனது வாழ்வு முன் உதாரணமாக இருக்கும் வகையில் வாழ்ந்து காட்டுபவரை வேண்டினீர்களா? ஜெகன்மாதாவை வேண்டினீர்களா? யாரை வேண்டினீர்கள்? அன்னை பராசக்தி அளிக்கும் அன்னம் வேண்டுமா அல்லது சாத்தான் அளிக்கும் உணவு வேண்டுமா? இறைவனை நேருக்கு நேராக பார்த்து கொண்டு இருப்பினும் அவரிடம் நீங்கள் தெய்வீகம் மட்டுமே வேண்டும் என கேட்பது இல்லை. நீங்கள் இறைவனை வழிபடுகின்றீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது நிலையற்ற உலகப் பொருட்களையே. கற்பக விருட்சத்திற்கு கீழே நின்று கொண்டு அர்த்தமில்லாமல் காப்பி பொடியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். நிரந்தர ஆனந்தம் நல்கும் ஆழ்ந்த தெய்வீக கோட்பாட்டை அருள வேண்டும் என்று அந்த கற்பக விருட்சத்திடம் நீங்கள் வேண்ட வேண்டும். இறைவன் உங்கள் உடலுக்குள் உறைகின்றார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் உங்கள் பக்தி வளர்ந்து கொண்டே முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். உள்ளே இருக்கும் அவரை தேட விரும்பினால், நாட விரும்பினால், நீங்கள் உங்கள் பார்வையை அகமுகமாக திருப்ப வேண்டும். இறைவனை அடைய நீங்கள் எப்படி பாடுபட வேண்டும்? கன்றுக்குட்டியை பிரிந்து மந்தையுடன் சென்றுவிட்ட தாய் பசுவை நினைத்து கத்தும் கன்றுக்குட்டியைப் போல நீங்கள் கதறி அழ வேண்டும்.
கணவனை இழந்த கற்புக்கரசி அவனது பிரிவு துயரை தாங்காது அழுது புலம்புவதைப் போல் நீங்களும் புலம்ப வேண்டும். குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை அருளும்படி இறைவனிடம் வேண்டுவதைப் போல் நீங்களும் அழுது வேண்ட வேண்டும். இறைவன் உள் இருப்பதை உணர்ந்து பக்தியுடன் மிக்க ஆவலுடன் வழிபட வேண்டும். அதுதான் அவரை வழிபடும் முறை. உங்களுடைய பெரும்பாலான வழிபாடுகள் என்று வெறும் வார்த்தை ஜாலங்களாக உள்ளனவே அன்றி உணர்வு பூர்வமானதாக இல்லை. உதட்டில் ஒன்றும் உள்ளத்தில் வேறொன்றும் உள்ளது. சிந்தனையும் சொல்லும் இணக்கமாக இருக்கும்போது தான் உங்களது சொற்கள் வழிபாடாக மாறும், பயன்மிக்கதாக இருக்கும். உங்கள் வழிபாட்டை செயல்படுத்தும் போது தான் அது வழிபாடாக மாறும். உங்களது சொல்லும் செயலும் சிந்தனையும் ஒன்றும் போது நீங்கள் மகாத்மாக்களாக மாறிவிடுவீர்கள். உங்களுடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றனவா என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். நேர்மையுடன் உங்களை நீங்கள் சோதிப்பீர்களானால் பெரும்பாலும் மேற்படி மூன்று திசைகளில் செல்வதை பார்க்கலாம். சொல் வேறாக, சிந்தனை வேறாக, செயல் வேறாக இருப்பின் ஒரு தீயவனின் இயல்புகள் தான் உங்களிடம் இருக்குமே ஒழிய மகாத்மாவின் இயல்புகள் இருக்காது. இப்படிப்பட்ட இணக்கம் இன்மை உங்களுக்கு நன்மை பயக்காது. இறைவனிடமும் நீங்கள் நெருக்கமாக இருக்க இயலாது. உங்களது எண்ணங்களுக்கு ஏற்பவே விளைவுகளும் இருக்கும். மாவின் அளவை பொறுத்தே ரொட்டியின் அளவு அமையும். உங்கள் நாவில் தங்கும் சுவையின் தன்மை அதற்கு முன்பாக உட்கொண்ட உணவை பொறுத்தே அமையும். அதைப்போலவே உங்கள் உணர்வு எதுவாக இருப்பினும் அதுதான் உங்கள் சொல்லிலும் செயலிலும் பிரதிபலிக்கும். முதலில் நீங்கள் உங்கள் உணர்வுகளை தூய்மைப்படுத்த முயல வேண்டும். நீங்கள் செலுத்தும் அன்பு தூயதாக இருக்க வேண்டும். பொறுமை புனிதமானது. எப்படிப்பட்ட சூழலிலும் தன்னடக்கத்துடன் இருப்பதும் சிறந்தது. இந்த இரண்டுமே அனைவருக்கும், தனக்கு துன்பம் தருபவனுக்கும் கூட நன்மை பயப்பது. ஒருவர் தூய்மை பெற இந்த இரண்டு இயல்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும். பொறுமையை விடச் சிறந்த குணம் இல்லை. பொறுமை சத்தியத்துக்கு சமமானது. நேர்மையின் இதயமாக இருப்பது. பொறுமையே வேதத்தின் சாரமாகும். அகிம்சையின் நடைமுறை அம்சமாக இருப்பதும் பொறுமையே. மன நிறைவை அளிப்பதும் பொறுமையே. கருணையும் அதுவேதான். உண்மையில் உலகிலுள்ள ஒவ்வொரு பொருளும் அதுவேதான். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களிடம் வளர்ச்சி பெற்ற பிறகே நீங்கள் இறைவனை பெற முடியும். இப்போதெல்லாம் ஒன்றும் இல்லாத அற்ப விஷயங்களுக்கு கூட நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு மன இறுக்கம் அடைகின்றீர்கள், அதாவது டென்ஷன் அடைகின்றீர்கள். இப்படி உணர்ச்சி வயப்படுவது ஆபத்தானது. சினம் உங்களுடைய வாழ்க்கையையே சிதறடித்து விடும். சினத்துக்கு ஆளாவோர் சிறந்த சாதனை எதையும் சாதிக்க முடியாது. ஏளனத்துக்கும் வெறுப்புக்கும் நீங்கள் ஆளாக நேரிடும். உங்களுடைய சொத்துக்களை இழந்து விடுவீர்கள். இதுவரை உங்களுக்கு இருந்த மானம் மரியாதை எல்லாம் பஸ்பமாகிவிடும். உங்கள் சினம் நெருங்கிய உறவினர்களிடமிருந்தும் உங்களை பிரித்துவிடும். சினம் அனைத்தையும் அழித்துவிடும். சினம் அடைவோரின் வாழ்வும் பாழாகிவிடும். அதனால்தான் கண்ணன் பகவத்கீதையில் உங்களுக்கு மிக தொல்லை தரும் காமம், குரோதம், லோபம் முதலிய
தீய குணங்களுக்கு பதிலாக அன்பு என்னும் கோட்பாட்டையும் அதை வளர்த்து கொள்வதன் அவசியத்தையும் போதித்தார். பகைமை அறியாதது அன்பு. சுயநலம் அனைத்துக்கும் அப்பாற்பட்டது அன்பு. சினத்தை விட்டு வெகு தூரம் விலகி நிற்பது அன்பு. ஒருபோதும் எடுத்து கொள்ளாமல் கொடுத்து கொண்டே இருப்பது அன்பு. அன்பே இறைவன். ஜெய் சாய்ராம். Shanti Shanti.